அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வந்துட்டு 2024க்கான பிஜி அப்ளிகேஷன் ஃபார்ம் கவர்மெண்ட் காலேஜஸில் எப்படி போடுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா வெப்சைட் www.tncasa.in அப்படிங்கிற வெப்சைட்டுக்கு நீங்கள் போய்க்கோங்க. அதோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த அப்ளை பண்ணுற மெத்தடை உங்கள் மொபைல்லையோ இல்லை லேப்டாப்லேயோ கம்ப்யூட்டர்லையோ பண்ணலாம். சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது, சந்தேகம் இருக்குது பண்ணுறதில்ல அப்படின்னா நீங்கள் வந்துட்டு உங்கள் பக்கத்தில் இருக்கிற கவர்மெண்ட் காலேஜஸ்க்கு போயிட்டு அவங்ககிட்ட உதவி கேட்டு நீங்கள் இதை பண்ணிக்கலாம். நீங்கள் எங்கே ஜாயின் பண்ணணுமோ அந்த காலேஜ் போகணுன்னு அவசியம் இல்லை. உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற கவர்மெண்ட் காலேஜ்க்கே போய் கூட நீங்கள் இதை அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நம்ம அடுத்து முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம் அப்படி என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா கட்டணம், அதாவது பேமெண்ட். நீங்கள் எத்தனை காலேஜ்க்கு அப்ளை பண்ணாலுமே விண்ணப்ப கட்டணம் ரூபாய் 60 ரூபீஸ் தான். அப்புறம் எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி பிரிவை சேர்ந்தவர்களுக்கு 2 ரூபாய் மட்டுமே. நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கடைசியாக ஒரு விஷயமா சொல்லிக்கிறேன். முக்கியமான விஷயம், நீங்கள் எடுக்கிற கோர்ஸ், நீங்கள் சேரணும்னு நினைக்கிற காலேஜில் உங்களுக்கு எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியான்னு இருக்கும். அதாவது எலிஜிபிளாக இருந்தீங்க அந்த தெரிஞ்சுக்கிட்டு அப்ளை பண்ணுங்கள். சப்போஸ் தெரியாமல் அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா அது கலந்தாய்வுக்கு வரும்போது இல்லை சம்திங் அது அவங்க ப்ராசஸ் பண்ணும்போது ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ உங்களுக்கு அது உங்களுக்கு சிரமமாக போயிடும். ஸோ எலிஜிபிலிட்டி பார்த்துட்டு அப்புறம் நீங்கள் அந்த காலேஜில் அந்த கோர்ஸை அப்ளை பண்ணுங்கள். அந்த இதுக்கு அவைலபிளாக இருக்கான்னு பார்த்துட்டு. ஓகே, நம்ம இப்போ வந்துட்டு அப்ளிகேஷனை எப்படி ஃபில் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த ப்ளூ கலர் பட்டன் கிளிக் ஹெட் ரெஜிஸ்ட்ரேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. பண்ணிங்க அப்படின்னா இதான் ஃப்ரண்ட் பேஜ். இதில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் உங்களோட பேர், உங்களோட மொபைல் நம்பர் வந்துட்டு நீங்கள் இப்போ யூஸ் பண்ணிட்டுக்கிற உங்களோட மொபைல் நம்பரோ இல்லை உங்கள் அப்பா அம்மாவோட மொபைல் நம்பரோ கொடுங்க. மெயில் ஐடி அதே மாதிரி நீங்கள் இப்போ யூஸ் பண்ணுற மெயில் ஐடி கொடுங்க. ஏன்னா உங்களுக்கு கலந்தாய்வுக்கு ஏதாவது காண்டாக்ட் பண்ணணும் காலேஜ் இருந்தால் அப்படின்னா இது மூலமாக தான் காண்டாக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதை வந்துட்டு தெளிவாக கொடுங்க. தென் உங்களோட டேட் ஆஃப் பர்த் கொடுத்துட்டு கன்ஃபார்ம் கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபி என்ட்ரு பண்ணிங்க அப்படின்னா லாகின் க்ரியேட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிடுவோம். சரி, நீங்கள் இப்போ ரெஜிஸ்டர் பண்ண இமெயில் ஐடியும் பாஸ்வேர்டையும் கொடுத்து லாகின் பண்ணிங்க அப்படின்னா ஃப்ரண்ட் பேஜுக்கு போயிடும், டேஷ்போர்ட் பேஜ். நீங்கள் லாகின் பண்ணதையும் உங்களோட ஃப்ரண்ட் பேஜ் இப்படி தான் இருக்கும். பர்சனல் இன்ஃபர்மேஷன் வந்து ஃபஸ்ட் பார்ட். ஸோ நிறைய பார்ட்ஸ் இருக்கும். ஃபஸ்ட் பார்ட் வந்து பர்சனல் இன்ஃபர்மேஷன் வந்துட்டு உங்கள் நேம் அதுவே ஃபில் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக. தென் நீங்கள் வந்துட்டு உங்களோட பேரண்ட் இல்லை கார்டியன் நேம் கொடுத்துட்டு தென் கம்யூனிகேஷன் அட்ரஸ், உங்களோட கம்யூனிகேஷன் அட்ரஸும் பெர்மனண்ட் அட்ரஸும் சேம் அப்படின்னா நீங்கள் சென்டரில் அதை பாக்ஸ் டிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரெண்டுக்கும் சேமாக வந்துடும். உங்களோட ஆல்டர்னேட் மொபைல் நம்பர் கொடுத்துருங்க. தென் ஸ்டேட், உங்களோட நீங்கள் எந்த ஸ்டேட்டோ அந்த ஸ்டேட் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் டிஸ்ட்ரிக், உங்களோட நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்கோ அதை கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் உங்கள் தாலுக்கு எந்த தாலுக்கோ அந்த தாலுக்கா கொடுத்துருங்க. அப்புறம் அதோட பின்கோடை கரெக்டாக கொடுத்துருங்க. அப்புறம் நேட்டிவ் டிஸ்ட்ரிக் 3 கொடுத்துருங்க. தென் இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா சிவிக் ஸ்டேட்டஸ், அதாவது டவுன் பஞ்சாயத்தா, வில்லேஜ் பஞ்சாயத்தா, முனிசிபாலிட்டின்னு கேட்டிருப்பாங்க. அது உங்களோட என்ன விதமோ நீங்கள் பார்த்து கரெக்டாக கொடுத்துருங்க. தென் டேட் ஆஃப் பர்த் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஸ்டார்டிங் கொடுத்து ஃபுல்லாக இருக்கும். தென் ஜெண்டர் கொடுத்துருங்க. உங்களோட மதர் டங்க் நம்ம அதை கொடுத்துருங்க. நேஷனாலிட்டி நீங்கள் இந்தியனா, ஸ்ரீலங்கன், தமிழ் லாங்குவேஜ் அதை கொடுத்துருங்க. தென் ரிலீஜியன், அப்புறம் த கம்யூனிட்டி, உங்களோட என்ன கம்யூனிட்டி கொடுத்துருங்க. தென் கேஸ்ட், அப்புறம் ஆதார் நம்பர், இது 3 கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் ரிசர்வேஷன். இதில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஸ்போர்ட்ஸ் கோட்டாலாம் கேட்டிருப்பாங்க, எஸ்ஆர்னு கேட்டிருப்பாங்க. சப்போஸ் நீங்கள் எஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா என்ன டைப் ஆஃப் ஸ்போர்ட்ஸ், நேஷனலாக, ஸ்டேட் லெவலாக, ஜோனல் லெவலாக, டிஸ்ட்ரிக்ட் லெவலாக, ஸோ அதை கேட்டிருப்பாங்க. ஸோ வந்துட்டு லெவல் ஆஃப் பார்ட்டிசிபேஷனை என்ன அதுவோ கரெக்டாக பார்த்து சூஸ் பண்ணிடுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் சர்வீஸ் மேன், முன்னாள் படை வீரர்களின் ராணுவம் கிடைக்கக்கூடிய எஸ்ஆர்னோன்னு கேட்டிருப்பாங்க. எலிஜிபிலிட்டி, ஸோ எஸ்னா எஸ் கொடுத்துருங்க, இன்னொன்று நான் கொடுத்துருங்க. ஸோ அதுக்கு கீழே வந்தீங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட்லி ஏபிள் பர்சன், மாற்றுத்திறனாளியான்னு கேட்டிருப்பாங்க. சப்போஸ் எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா என்ன டைப் ஆஃப் டிஃப்ரெண்ட்லி ஏபிள் பர்சன் கொடுத்துருங்க. அதுக்கு கீழே அப்படி வந்தீங்கன்னா என்சிசி சர்டிஃபிகேட் கேட்டிருப்பாங்க. என்சிசியில் சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. எஸ்ஆர்னோன்ட்டு. ஸோ எஸ்னா எஸ் கொடுத்துருங்க, நோ கொடுத்துருங்க. ஸோ அதுக்கு கீழே வந்தீங்க அப்படின்னா பாதுகாப்பு படையின் தகுதியான பணியாளர்களின் குழந்தைகள், மனைவியை தேவைன்னு கேட்டிருப்பாங்க. ஸோ இது என்ன டைப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறையா இருக்கும். ஸோ இதில் எதுவோ கொடுத்துருங்க. இப்போ எதுவும் இல்லை அப்படின்னா நான் டேபோ கொடுத்துருங்க. சேவன் கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா யூஜி டிகிரி இன்ஃபர்மேஷனுங்கிற ஸ்பேஸுக்கு போயிடும். ஸோ உங்களோட டிகிரி ஸ்டடி, அதாவது பிஎஸ்சியா, பிகாமான்னு கேட்டிருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட் அதை கொடுத்துருங்க. தென் வந்துட்டு பிரான்ச், அதில் என்ன பிரான்ச்சுன்னு கேட்டிருப்பாங்க. ஸோ அதையும் சூஸ் பண்ணிடுங்க. தென் நேம் ஆஃப் த காலேஜ், உங்கள் காலேஜோட நேம். அதுக்கப்புறம் அந்த என்ன யூனிவர்சிட்டி, பாரதியாரா, அண்ணா யூனிவர்சிட்டியா என்னென்னு கேட்டிருப்பாங்க. ஸோ அதையும் பார்த்து கொடுத்துருங்க. தென் உங்களோட காலேஜ் ரெஜிஸ்டர் நம்பர். தென் வந்துட்டு மந்த் ஆஃப் கம்ப்ளீஷன், நீங்கள் எப்போ வந்துட்டு உங்களோட யூஜி முடிச்சிங்க அப்படிங்கிறது. தென் வந்து இயர் ஆஃப் கம்ப்ளீஷன், நீங்கள் எந்த இயரில் முடிச்சிங்கன்னு கொடுத்துருங்க. தென் எக்ஸாம் பேட்டர்ன், அதாவது ஃபைனல் செமஸ்டர் ரிசல்ட்ஸ் பப்ளிஷ் ஆகிடுச்சுன்னு கேட்டிருப்பாங்க. அதை கொடுத்துட்டு தென் எக்ஸாம் பேட்டர்ன், உங்களோட எக்ஸாம் வந்துட்டு செமஸ்டர் பேட்டர்ன், அதான் செமஸ்டர் பேட்டர்ன் கொடுத்துருங்க. கிரேட் மார்க்ஸ் பேட்டர்ன், கிரேட் பேட்டர்ன் கேட்டிருப்பாங்க. ஸோ அதையும் பார்த்து கரெக்டாக கொடுத்துருங்க. ஸோ இதுதான் வந்துட்டு முக்கியமான அதாவது இடம், அதாவது எப்படி உங்களை மார்க்ஸ் ஃபில் பண்ணுறது அப்படின்ட்டு. ஸோ செமஸ்டர் பேட்டர்ன் பொறுத்தளவுக்கு
6 செமஸ்டர்ஸ் இருக்கும். ஸோ ஒவ்வொரு செமஸ்டர்லையும் ஒரு 4 பார்ட் இருக்குது அப்படின்னா இந்த பார்ட் 1 பொறுத்தளவுக்கு எவ்வளோ சப்ஜெக்ட்ஸ் இருக்கோ அந்த டோட்டல் மார்க்ஸை நீங்கள் கொடுத்துடணும். ஸோ அதாவது உங்கள் மார்க் ஷீட் எடுத்து வச்சு பாருங்கள். அதில் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 1 தனித்தனியாக பிரிச்சிருப்பாங்க. ஸோ பார்ட் 1ல் எவ்வளோ சப்ஜெக்ட்ஸ் இருக்குது, இப்போ 4 சப்ஜெக்ட் இருக்குது அப்படின்னா 4 ப்ளஸ் பண்ணி 400 அப்படின்னு போட்டுட்டு அதுக்கு ஆப்டெண்ட் எவ்வளவோ அந்த 4 வந்து எடுத்துருக்க ஸ்கோர் பண்ணி ப்ளஸ் பண்ணி போட்டுரும். ஸோ இப்படி தான் வந்து ஃபில் பண்ணணும். பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4 எல்லாமே வந்து இப்படி தான் ஃபில் பண்ணணும். அப்புறம் எந்த மந்த் பாஸ் பண்ணீங்க, எந்த இயர் பாஸ் பண்ணீங்க கொடுத்துட்டு எத்தனை அட்டெம்ப்ட்னு கொடுத்துருங்க. ஸோ இப்படி தான் வந்துட்டு செமஸ்டர் வைஸாக 6 செமஸ்டர் ஒவ்வொரு பேட்டர்னாக ஒவ்வொரு பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 3 ஸோ அப்படி ஃபில் பண்ணணும். ஸோ இப்படி தான் ஃபில் பண்ணணும். கரெக்டாக பார்த்து ஃபில் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்ளிகேஷன், அதாவது சாய்ஸ் ஃபில்லிங். இதை பொறுத்தளவுக்கு அப்படின்னா நம்ம என்ன காலேஜஸ் வேணுமோ சூஸ் பண்ண போகிறோம். ஸோ நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்துட்டு எத்தனை காலேஜ் வேணும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஒரு அப்ளிகேஷன் ஃபீஸ் பொறுத்தளவுக்கு 60 ரூபா மட்டும்தான், 60 rupees. ஸோ எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி பிரிவின் கீழ் வரவங்களுக்கு 2 ரூபாய் மட்டுமே, 2 rupees தான். ஸோ இதெல்லாம் ஒன்ஸ் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் படிச்சுக்கோங்க. இதில் தெளிவாக போட்டிருப்பாங்க, தமிழில் இருக்கும், இங்கிலீஷில் இருக்கும். ஸோ எல்லாமே தெளிவாக படிச்சுக்கிட்டு நீங்கள் கீழே வந்தீங்க அப்படின்னா எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது. ஸோ நீங்கள் எப்படி வேணால் பண்ணலாம். அதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் டிஸ்ட்ரிக்ட் சூஸ் பண்ணிவிட்டு இந்த டிஸ்ட்ரிக்ட் தான் வேணும் அப்படின்னு சூஸ் பண்ணிட்டு நீங்கள் அதுக்கு காலேஜ் சூஸ் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக காலேஜ் நேம் சூஸ் பண்ணிக்கிட்டு இந்த காலேஜ் நேம் சூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த பிரான்ச் வேணும். ஸோ நீங்கள் இதில் நிறைய மெத்தட் இருக்குது. அதாவது தெளிவாக பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து இப்போ டிஸ்ட்ரிக்ட் சூஸ் பண்ணுறீங்க, காலேஜ் நேம் சூஸ் பண்ணுறீங்க, பிரான்ச் சூஸ் பண்ணுறீங்க, காலேஜ் கோடு, தென் வந்துட்டு என்ன கேட்டகரி, உமன்ஸா மென்னா கோ எஜுகேஷனா, உமனா மென்னா கோ எஜுகேஷனா அப்படி சூஸ் பண்ணுறீங்க. ஸோ அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு வந்துட்டு காலேஜ் நேம் சூஸ் பண்ணிவிட்டு காலேஜ் நேம்னு போயிட்டு அங்கே காலேஜ் நேம் சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் இந்த டிஸ்ட்ரிக்டில் வேணும், இந்த இடத்துல வேணும் அப்படின்னு நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஸோ வந்துட்டு இப்படி பண்ணலாம். அப்படி இல்லை இன்னொரு மெத்தட் இருக்குது அப்படின்னா நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா எல்லாம் ஃபுல்லாக ஒரு 17 பேஜஸ்க்கு ஃபுல்லாக காலேஜஸ் நேம்ஸாக இருக்கும், காலேஜ் நேம்ஸ், கோர்ஸ் நேம்ஸ்லாம் இருக்கும். ஸோ நீங்கள் அதில் நீங்கள் டிக் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் சேவ் கொடுத்தீங்க அப்படின்னா அது வந்துட்டு சேவ் ஆயிடும். ஸோ இப்படி வேணால் நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஸோ இது வந்துட்டு ஃபில்டர் பண்ணி பண்ணுறோம். நம்ம ஒரு பொருள் ஆர்டர் பண்ணுறப்ப எப்படி ஃபில்டர் பண்ணி பண்ணுறோமோ ஸோ அதே மாதிரி தான் இதுலேயும் ஃபில்டர் சாய்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் சாய்ஸ் போட்டு சூஸ் பண்ணலாம், எத்தனை காலேஜ் வேணால் சூஸ் பண்ணிக்கலாம். அது மாதிரி ஸோ இப்படி தான் இருக்கும். நீங்கள் சூஸ் பண்ணிட்டு சேவ் கொடுத்தீங்க அப்படின்னா அது வந்துட்டு ப்ரிவ்யூ பேஜுக்கு போகும். அதாவது நீங்கள் இது வரைக்கும் கொடுத்தது சூஸ் பண்ணதெல்லாம் காட்டுவாங்க. ஸோ அதெல்லாம் செக் பண்ணிக்கிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் டீட்டெயில்ஸ் சேவ் கொடுத்தீங்கன்னா பேமெண்ட்டுக்கு போகும். ஸோ பேமெண்ட் ப்ராசஸ் வந்துட்டு கரெக்டாக பண்ணிடுங்க. நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் காட்டுதோ அதை வந்துட்டு பே பண்ணிடுங்க. ஜிபே பண்ணலாம், பேங்க் ட்ரான்ஸ்ஃபர், நெட் ட்ரான்ஸ்ஃபர் எல்லாமே பண்ணலாம். ஸோ யூபிஐ மூலமாக பே பண்ணலாம். ஸோ பே பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் பேமெண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பேஜுக்கு வந்துடும். இதை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். நீங்கள் இப்போ பண்ண அப்ளிகேஷனை பேமெண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் டவுன் காட்டும். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா மேலே அப்ளிகேஷன் டவுன்லோட் ஆகிடும். நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இதுதான் உங்கள் அப்ளிகேஷன். ஸோ இது வந்து நீங்கள் பிரிண்ட் போட்டு வச்சுக்கோங்க. ஸோ இப்படி தான் வந்துட்டு இந்த பிஜி ஃபார்மை, அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணணும். தேங்க்யூ.